அந்த போர்டை பாரு. அஞ்சலி மகேஷ். ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். அப்பா அம்மா மாமா அஞ்சலி வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க 2 பேரும் நீண்ட காலம் சந்தோஷமா வாழணும். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. போங்க, பாட்டிக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க. போமா. எங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. என் பேத்தி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவளை கண் கலங்காம பாத்துக்கோ. என்ன? கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கணும். அந்த இடத்துல என் பேர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்காதுடா. டேய், உன்னை பார்க்கவே பயமா இருக்குடா. அவ இல்லாம நீ உயிரோட இருப்பன்ற நம்பிக்கையே எனக்கு இல்ல. டேய் கவின், கல்யாணம் முடிஞ்சிருச்சுடா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? உண்மையா லவ் பண்ற ஒவ்வொரு பையனும் தான் லவ் பண்ண பொண்ணு கடைசி வரைக்கும் கண் கலங்காம வாழணும்னு ஆசைப்படுவான். அதுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருப்பான். நான் என் அஞ்சலிக்காக என் காதலை தியாகம் பண்ணிருக்கேன். உடம்புல உயிர் இருந்தா தாண்டா வாழ முடியும். அந்த உயிர் மாதிரி தாண்டா உனக்கும் உன் லவ். அதை தியாகம் பண்ணிட்டு வாழ போறேன்னு சொல்ற? எப்படிரா? லவ் பண்ற ஒவ்வொருத்தனும் உன்ன மாதிரி ஆயிட்டா அப்புறம் லவ் பண்றதுக்கே அர்த்தமே இல்லாம ஆயிடும்டா. என் மேல அவளுக்கு லவ் இருந்திருந்தா அவ இந்த கல்யாணத்துக்கு ஓகேவே சொல்லியிருக்க மாட்டாடா. இவ்வளவு சந்தோஷமா கல்யாணத்துக்கு ரெடியா இருக்க மாட்டாடா. நான் என்ன பண்ணியிருந்தாலும் அது தப்பா இருந்திருக்கும்டா. அஞ்சலி முகத்தை ஒரு நிமிஷம் பாத்தியாடா? அவ எவ்வளவு சந்தோஷமா கல்யாணத்துக்கு ரெடியானா? அவ சந்தோஷத்தை கெடுக்க சொல்றியாடா? அஞ்சலியோட பழகுன அந்த நாட்கள் எனக்கு போதும்டா. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. இருங்க இருங்க, எங்க எல்லாரும் ஊட்டி விட சொல்லிட்டு நீங்க என்ன ஊட்டி விடாம இருக்கீங்க? நீங்க அஞ்சலிக்கு ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுங்க. என்னங்க அங்க பாருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிட பயிர் தான் இல்ல. போதும்பா போதும். அங்கெல்லாம் பார்த்து வை. தாம்பூல போய் வாங்கிக்கோங்க மாமா. ஏண்டா, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி எல்லாருக்கும் தாம்பூல பை கொடுக்கற எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாம பண்ணிட்டு இப்போ உன் தங்கச்சிக்கு நல்லபடியா சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி தாம்பூல பைய எனக்கே கொடுக்கறியா? எவ்வளவு திமிரு இருக்குண்டா உனக்கு. நீ காதலிச்சு கூட்டிட்டு போறதுக்கு என் பொண்ணுதான் கிடைச்சாளா உனக்கு? அப்பா சும்மா இருமா நீ. வசதியான வீட்டு பொண்ணுங்க கிட்ட ஏதாவது பொய்ய சொல்லி ஏமாத்தி இழுத்துட்டு ஓடுறதான் இந்த மாதிரி பயல்களுக்கு வேலையா போச்சு. ஏங்க, அவர் நம்ம மாப்பிளங்க. ஓய் மூடுறி. இவெல்லாம் ஒரு மாப்பிளையா? மாப்பிள சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு.
இவனால நாம எவ்வளவு அவமானப்பட்டோம், எவ்வளவு பேர்கிட்ட பேச்சு வாங்கணும். மறந்துட்டியா நீ? ஒரு மனுஷனா எப்படி வாழணும்னு இப்போ உன் தங்கச்சிக்கு கட்டி கொடுத்திருக்கல உன் மச்சான், அவனை பார்த்து கத்துக்க. அவனுக்கு அப்பா அம்மா இல்லன்னா கூட எப்படி வளர்ந்திருக்கான் பாரு. தனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கன உடனே முறையா பொண்ணு வீட்டுக்கு வந்து பொண்ணை கேட்டு சாஸ்திர சம்பிரதாயத்தோட சொந்த பந்தங்க எல்லாரையும் கூப்பிட்டு மரியாதையா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்படி இருக்கணும்டா. ஆனா நீ என்ன பண்ற? என் பொண்ணை வேலைக்கு அனுப்பி அவ வருமானத்துல வீட்டுல உட்காந்து ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? அப்பா சும்மாருன்னு சொன்னல. சரி, ஆனதுதான் ஆச்சு. இவன் பிழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுக்கலான்னா கௌரவம். ஐயாக்கு மான ரோஷம் புத்துக்கிட்டு வருது. எதுவும் வேணான்னு சொல்லிடுவாரு. 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. உனக்கெல்லாம் சுயமரியாதை ஒரு கேடு. ஏய், உன்னெல்லாம் எத்தனை தடவை அவமானப்படுத்தினாலும் உனக்கெல்லாம் உரைக்காது இல்ல? நீ எல்லாம் ஒரு ஜடம். ஏய், உனக்கு உடம்பு கூசலியா? அப்பா, இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா நான் உங்க வீட்டுக்கே வர மாட்டேன். ஏம்மா, இவனை இப்படி பேசணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா? பெத்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு என் மனசு படுற வேதனை உனக்கு தெரியாது.